வணக்கங்க, நான் ராஜேஸ்வரி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் வீடியோ வந்து நாங்க மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக துபாயில இருந்து கிளம்பி இந்தியா கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து நாங்க இறங்குற வரைக்கும் பார்த்திருப்பீங்க. இப்பவும் நாங்க ஏர்போர்ட்ல தான் இருக்கோம். அந்த வீடியோவுடைய கண்டினியூஷன் வந்து இப்ப பார்க்கலாம். நாங்க எங்களுடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு ஏர்போர்ட்ல இருந்து அவுட் சைட்ல வந்துட்டோங்க. டீயோ காஃபியோ சாப்பிடலாமேன்னுட்டு அங்க ஒரு கடை பார்த்தோம். அங்க ஒரு டீயோட விலை பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. ஒரு டீயோட பிரைஸ் வந்து 90 rupees வந்தது. அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் கேட்டப்போ 200 rupees சொன்னாங்க. குழந்தைங்களும் கேக்குறாங்க, ஏன்னா இவங்களுக்கு இதை வாங்கி கொடுக்கலன்னா கண்டிப்பா இந்த ஏர்போர்ட்டை விட்டு நம்ம வெளியவே போக முடியாது. சோ அதனால ஒரு டீ வாங்கியாச்சு, அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி அதுக்கப்புறமேட்டுக்கு அங்க இருந்து நாங்க கார்ல கிளம்பணும். நாங்க துபாயில இருக்கும் போதே ஒரு கார் டிரைவர் வந்து எங்களுக்கு தெரியும். ஏர்போர்ட்ல இருந்து நாங்க ரூமுக்கு போறதுக்காக ஒரு கார் வந்து நாங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த கார் வந்து வந்துருச்சு. நாங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து கட்டிட்டு ரூம்ல போய் ஸ்டே பண்ண போறோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் வச்சிருந்த இடத்துல மேரேஜ் ஹால்ல அவங்க புக் பண்ணியிருந்த ரூம்ஸ் எல்லாம் வந்து ஃபில் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்களுக்காக புக் பண்ணியிருந்த ரூம்ல ஆல்ரெடி இருந்தவங்க வெக்கேட் பண்றதுக்கு ஈவினிங் ஆயிரும்னுட்டு கடைசியா தான் தெரிஞ்சதுங்க. ஏர்லி மார்னிங் 4 o'clock வந்து நாங்க கோயம்புத்தூர் ரீச் ஆயிட்டோம். அவுட் சைடு வேற எங்கேயும் போய் ஸ்டே பண்ண முடியாது. கண்டிப்பா எங்களுக்கு ஒரு ரூம் தேவைப்பட்டது. சோ அதனால மேரேஜ் வச்சிருக்கவங்களையும் நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அதனால நாங்களே அவினாசியில எடுக்கலாமா இல்ல எங்க ரூம் எடுக்கலாம்னுட்டு ரொம்ப தேடினோம். அவினாசியில வந்து ரூமே இல்லைங்க. ஏன்னா முகூர்த்த டைம்ல வந்து ரூம் ஃபுல்லா ஆயிடுச்சு. அவினாசியில ரூம் எல்லாம் தேடிட்டு அப்படியே திருமுருகன் பூண்டி வரைக்கும் போயிட்டோங்க. சோ அங்கதான் வந்து பாப்பீஸ்னு ஒரு ஹோட்டல் கிடைச்சது. அந்த ஹோட்டல் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. நீட்டா இருந்தது. என்ன கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தது. வேற என்ன பண்றது, மேரேஜ்க்கு போகணும். அதனால சரி ஓகே, இங்கே ரொம்ப தேடிட்டோம், ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். உடனே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறனால நாங்க அந்த ஹோட்டல்லே வந்து புக் பண்ணிட்டோம். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இறங்கின உடனேயே வந்து பாப்பா ரொம்ப வாமிட் எடுத்துட்டாங்க. ஃபீவரும் லைட்டா இருந்துட்டே இருந்தது. சோ நாங்க ரொம்ப பயந்துட்டோம். மேரேஜ்க்கு போக முடியாதுன்னு நினைச்சிட்டோம். ஓகே, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்துட்டு, ஏன்னா மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக தான் துபாயில இருந்து வந்திருக்கோம். கண்டிப்பா போயே ஆகணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா பாப்பா ரெக்கவர் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ரீசன்னால தான் வந்து சீக்கிரம் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிடலான்னுட்டு நாங்க ஆபீஸ்ல வந்து ஸ்டே பண்ணிட்டோம். அங்க போன உடனே குழந்தைக்கு லைட்டா ஃபுட் கொடுத்து மருந்து கொடுத்து தூங்க வச்சதுக்கு அப்புறம் தான் குழந்தை வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் மேரேஜ்க்கு போக முடிஞ்சது. குழந்தை வச்சிருக்கிற எல்லாருமே வந்து எங்களோட சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. எங்க சின்ன மாமனார் மாமியார் வந்து ஸ்டார்டிங்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. ஏன்னா அவங்க கொஞ்சம் கோவமா இருந்தாங்க. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் முன்னாடி வர வேண்டியது நாங்க லாஸ்ட் டைம்ல தான் போயிருந்தோம். அதுவும் லாஸ்ட் டைம்ல குழந்தைக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. பாத்தீங்கன்னா வாமிட் பண்ணி ட்ரெஸ் ஃபுல்லாவே வந்து எல்லோவா இருந்து அதை மாத்த கூட எங்களுக்கு டைம் இல்ல. ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனேயே கார் வந்துடுச்சு. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஃபர்ஸ்ட் ரெக்கவர் பண்ணுங்கிற தாட்லயே நாங்க போயிட்டு இருந்ததுனால மேரேஜ் ஹாலுக்கு கொஞ்சம் லேட்டா தான் போக வேண்டி இருந்தது. ஏன்னா எங்க சிச்சுவேஷன் யாருக்கு வந்தாலும் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. பாப்பா கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க மேரேஜ் ஹாலுக்கே போனோம். இதுக்கு ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, தலைவலியோ காய்ச்சலோ தனக்குன்னு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்தந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். கண்டிப்பா அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரூம்காக நாங்க அலைஞ்சிட்டு இருந்த போது ரொம்ப தலைவலி எடுத்துருச்சு. இடையில வந்து டீ கடையில நிறுத்தி எங்களுக்கு பிடிச்ச டீ, காஃபி, தேங்காய் பண்ணு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் ரூமே தேடணும். தேங்காய் பண்ணி சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து எங்கேயுமே கிடைக்காது. எங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நுரைக்க டீ. இது தியாவுக்கு, இது எனக்கு. தேங்காய் பால் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட போகிறாரு. வாவ், இங்கே பார்க்கணும் சாப்பிட்டுட்டு. எங்கே பார்த்து அம்மா இது குடிச்சு பாரு நல்லா இருக்கும். சூடாக இருக்கும். நீ குடிக்கிற அளவுதான் இருக்கும். குடி. அப்படிதான் ஊதி குடி. அப்படி இருக்கா? டீ
சாப்பிட்டுட்டு உடனே ரூம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. ரொம்ப தேடி தேடி திருமுருகன் பூண்டியில வந்து ரூம் பார்த்திருந்தோம். ரூம்க்கு போன உடனேயே பாப்பாவுக்கு மில்க்கும் கொஞ்சம் ஃபுட்டும் கொடுத்து மருந்து கொடுத்து தூங்க வச்சிட்டோம். நாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் உடனே வந்து குளிச்சுட்டு ரிசப்ஷனுக்கு வந்து நாங்க போனோங்க. நைட்டு வந்து ரிசப்ஷன் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு முடியலங்கிறனால அந்த ரிசப்ஷனை வந்து ஷூட் பண்ணவே மறந்துட்டோம். ஏன்னா கையிலேயே எனக்கு குழந்தை இருந்தது, ஹஸ்பண்டும் பிஸியா இருந்தாரு, அதனால அந்த வீடியோ எடுக்கலைங்க. ரிசப்ஷன்லாம் வந்து ஈவினிங் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்க வந்து ஒரு 5:30 அந்த டைம்க்கு வந்து நாங்க அங்க போயிட்டோம். ரிசப்ஷன் நல்லாவே நடந்தது. ரிசப்ஷன் வந்து முடிச்சிட்டு உடனே வந்து நாங்க ரூம்க்கு போயிட்டோம். அடுத்த நாள் காலையில வந்து முகூர்த்த நேரம் வந்து 6 to 7ங்க. அதனால போகணுமேனுட்டு நாங்க சீக்கிரமா கிளம்பிட்டோம். நைட்டு வந்து மண்டபத்துல இருந்து திரும்ப ரூம்க்கு ரிட்டர்ன் போயிட்டு பாப்பாவுக்கு மருந்து கொடுத்து தூங்க வச்சோம். அதனால மார்னிங் இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் ஆனாங்க. இதுதான் வந்து நாங்க ஸ்டே பண்ணி இருந்த பாப்பி ஹோட்டலுங்க. ரொம்ப நீட்டா இருந்ததுங்க, நல்ல சர்வீஸ். பிரேக்ஃபாஸ்டோட ரூம் புக் பண்ணியிருந்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. रामलिंगे गौडे श्रमिका सिंधु असरवानस्य
ரிலேஷனுடைய மேரேஜ் பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேங்க. மேரேஜ் எல்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க ஈவினிங் ரூம் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்தது வந்து நாங்க ஒரு கோயிலுக்கு போயிருந்தோங்க. அவினாஷில இருக்கக்கூடிய கோவிலுங்க. அது நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோவே கொஞ்சம் லாங் ஆயிடுச்சு. சோ அதனால நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இப்பதான் எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நான் ராஜேஸ்வரி. நம்ம யூடியூப் சேனல்லையும் ராஜேஸ்வரி டைம்ஸ்ங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாவும் என்கரேஜிங்காவும் இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். பாய்.